ஸ்பேஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஜார்னியா அப்படின்ற கிரகத்துல அங்க இருக்கிற ஜார்னியா மக்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு குழந்தை வந்து பொறக்குது. அந்த குழந்தை பொறந்த உடனே அங்க இருக்கிற நர்ஸோட விரல புடிச்சு கடிச்சு தின்றுது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்து வெளியில வரதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு லோபோன்ற பேர வச்சிடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகும்போது அவன் படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ்மேட் எல்லாத்தையும் புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் பிரின்சிபலோட கழுத்தையும் புடிச்சு கிழிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே 16 வயசுல அவன் அந்த பிளானட்ல இருக்கிற பாதி மக்களையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 17 வயசுல என்ன பண்றான்னா, சயன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் ஏதோ கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற மொத்த மக்களையுமே கொன்னுடுறான். ஸோ இதனால தான் அவனோட பேரோட அர்த்தமே தெரிய வருது. ஒருத்தனோட உடல் உள்ளுறுப்புகளை எல்லாம் சாப்பிட்டு அதிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் அப்படின்ற அந்த லோகோக்கான மீனிங்கே இதுதான். இப்படி யாராவது பேர் வைப்பாங்களா ஒருத்தனுக்கு? ஸோ அதுக்கப்புறம் தனியா இருக்கிற பிளானெட்ல ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்பேஸ் பவுண்டின்ற மாரி யாராவது காசு குடுத்தாங்கன்னா, அந்த வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிப்பான். அதிலிருந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ இவனுக்கு வந்து ஸ்பேஸ் டால்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு இருக்குது. அந்த பெட்டு மேல யாராவது கை வச்சா அவன் ரொம்பவே காண்டாயி அங்க இருக்க கை வச்சவன போட்டு தள்ளிருவான். இவனுக்கு புடிச்சது அந்த ஒரே ஒரு ஸ்பேஸ் டால்பின்ஸ் மட்டும் தான். லோபோவ கொல்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இவனுக்கு இம்மோர்டாலிட்டி பவர் இருக்குது. சப்போஸ் இவன கொல்லணும்னா இன்னொரு ஜார்னியன் பீப்பிளால மட்டும் தான் முடியும். பட் இவன் தான் அவன் பிளானெட்ல இருக்கிற மொத்த மக்களையுமே கொன்றுவானே. ஸோ அதனால இவன இப்போதைக்கு யாருமே கொல்ல முடியாது. இவனோட ஹீலிங் பவரும், ரீஜெனரேஷன் அபிலிட்டியும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. இவன நீங்க எப்படி வேணாலும் வெட்டி போட்டாலுமே சிங்கிள் செல்லுல இருந்து அவன் ஃபுல்லா ரீஜெனரேஷன் ஆகி ரெக்கவரி ஆகி வந்துருவான். இவனோட ஹீலிங் பவரும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. டக்குனு ஹீல் ஆயிரும். ஒரு காமிக்ஸ்ல நம்ம லோபோவ வந்து எப்படியோ கொன்றுறாங்க. ஸோ அவன் வந்து நரகத்துக்கு போறான். அங்க இருக்கிற டீமன்ஸ்லாம் லோபோவோட தொல்ல தாங்காம நரகத்துல இருந்தே விரட்டி விட்டுருவாய்ங்க. ஸோ அப்படியே சொர்க்கத்துக்கு போறான். அங்க இருக்கிற ஏஞ்சல்ஸ்லாம் லோபோவோட தொல்ல தாங்காம அவங்களும் விரட்டி விட்டுருவாய்ங்க. ஸோ இப்படியே நரகத்திலயும், சொர்க்கத்திலயும் இவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் லோபோவ தடை செஞ்சுடுறாய்ங்க. இதுல இருந்தே தெரியுது லோபோ வந்து எவ்வளவு கொடூரமானவன்னு.